அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன் நம்பர் தியரிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும், மகாவீராஸ் பசில்னு சொல்லுவோம். மகாவீராஸ் பசில். ஓகேங்களா? ஸோ கொஷின் பாருங்க, 23 வியரி டிராவலர்ஸ். அது என்ன சார் வியரி டிராவலர்ஸ் அப்படின்னா, ரொம்ப டயர்டான ஒரு சோல்ஜர்ஸ் entered into a outskirts of less and beautiful forest. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. தே ஃபவுண்ட் 63 ஈக்குவல் ஹீப் ஆஃப் பிளான்டைன்ஸ். ஸோ 63 ஈக்குவல் ஹீப்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் பனானா. 63 ஈக்குவல் பனானாஸ். இந்த ஹீப்ன்றது நம்ம சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு வாழைப்பழ சீப்பு. ஓகேங்களா? ஸோ அதில் 63 ஹீப் இருக்கு. ஒரு ஹீப்பில் எவ்வளோ வாழைப்பழம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. கூடவே என்ன சொல்றாங்கன்னா 7 சிங்கிள் ஃப்ரூட்ஸ் இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸோட கவுண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 63 ஹீப். 63 ஹீப் பிளஸ் 7 சிங்கிள் ஃப்ரூட் இல்லைங்களா? ஸோ ஒரு ஹீப்ல எவ்வளோ பழம் இருக்குன்னு தெரியாது. அப்ப என்ன ஆகுன்னா 63 இன்டூ எக்ஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பிளஸ் 7 சிங்கிள் ஃப்ரூட். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இது. சிமிலர்லி எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்க, டிவைட் தம் ஈக்குவலி. எவ்வளோ பேர் என்டர் ஆகிறாங்க? 23. ஸோ 23 சோல்ஜர்ஸ். நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் எவ்வளோன்னா 23 சோல்ஜர்ஸ் ஆர் டிராவலர்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, அண்ட் டிவைட் தெம் ஈக்குவலி. ஸோ 23 பியூப்பிள்ஸுமே அந்த வாழைப்பழத்தை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு ஷேர், 1 ஷேர் அப்படின்றத நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு ஷேர், ஒருத்தருக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் போகுதுன்னா ஒய் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் போகுது. அப்போ 23 மெம்பர்ஸ்க்கு என்ன சார் ஆகுனா 23 இன்டூ ஒய். அப்போ ஈக்குவலாக டிவைட் பண்ணுறாங்க. கிளியராக பார்த்தீங்கன்னா டிவைட் தெம் ஈக்குவலி. அப்போ என்ன சார் சொல்ல வரோம், நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸோட கவுண்ட் என்னது 63. 63 வாழைப்பழ சீப்பு, ஒவ்வொரு சீப்லையும் எக்ஸ் பழம் இருக்கு. பிளஸ் 7 சிங்கிள் ஃப்ரூட்ஸ் இருக்கு. இது எத்தனை பேர் பிரிச்சுக்கிறாங்கன்னா 23 மெம்பர்ஸ் ஈக்குவலா பிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒய் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ இதான் நமக்கு தேவையான டைஃபன்டைன் ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிக்கலாம். யூஸ்வலா டைஃபன்டைன் ஈக்குவேஷன் என்ன சார் சொல்லுவோம், ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் ஈக்குவல்ஸ் டு சி. இது லீனியர் எல்டிஇ. linear LDE with two variables. லீனியர்னா பவர் 1 இருக்கணும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியுமான்னு முதல்ல பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு எப்படி சார் பார்க்கறது, வெதர் திஸ் ஈக்குவேஷன் இஸ் சால்வபிளான்னு செக் பண்ணணும். அப்போ சால்வபிளான்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஏன்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா 63. இது இடத்த மாற்றி எழுத என்ன சார் கிடைக்கும், 63 எக்ஸு மைனஸ் 23 ஒய் ஈக்குவல்ஸ் டு -7 கிடைக்கும். அப்போ ஏன்ற டேர்ம் என்ன சார்னா 63, பீன்ற டேர்ம் என்ன சார்னா -23, சின்ற டேர்ம் என்ன சார்னா -7. அப்போ ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி என்ன ஆகும், 63 கமா -23. ஸோ 63க்கும் 23க்கும் காமன் நம்பரே கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜிசிடி 1. இது சால்வபிளாக இருக்கணும் அப்படின்னா சி டிவைட்ஸ். இந்த டேர்மை நம்ம டின்னு யூஸ்ஃபுல்லாக சொல்லுவோம் இல்லையா? சி டிவைட்ஸ் டியா இருக்கணும். தட் இஸ் சிக்கான வேல்யூ என்ன சார், -7. கண்டிப்பாக 1 டிவைட் பண்ணும். ஏன்னா 1 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0. ரிமைண்டர் நமக்கு என்ன சார் கிடைக்குது, 0 கிடைக்குது. அப்போ ரிமைண்டர் 0னா this equation is solvable. This equation is solvable. ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வபிளா இருந்தால் மட்டும்தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், அதர்வைஸ் பாசிபிள் இல்லை. அப்போ ஈக்குவேஷன் 1 நம்ம ரீரைட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 எப்படி சார் ரீரைட் பண்ணுறது, 63 எக்ஸ் பிளஸ் 7 ஈக்குவல்ஸ் டு 23 ஒய். ஸோ நமக்கு இன்டீஜர் சொல்யூஷன் தான் கிடைக்கணும். நம்மளோட எய்ம் என்னன்னா இன்டீஜர் சொல்யூஷனாக இருக்கணும். அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். நோ நெகட்டிவ் சொல்யூஷன். ஏன் சார் இங்கே நெகட்டிவ் சொல்யூஷன் வரக்கூடாது அப்படின்னு கேட்டால்,
நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜருக்கு அட்லீஸ்ட் ஒரு பழம் கொடுப்போம். எந்த பழமும் கொடுக்கலன்னா 0 பழம் தான் கொடுப்போம். ஒரு சோல்ஜருக்கு -1 பழம் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல ஒவ்வொரு சோல்ஜர்ஸ்க்கும் -3 பழம் கொடுப்போம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு பழம் குடுத்தன்னா 1 பழம் குடுக்கலாம், இல்ல 2 பழம் குடுக்கலாம், இல்ல 10 ஆர் 20 குடுக்கலாம். நெகட்டிவ்ல ஃப்ரூட்ஸ் குடுக்க முடியாது. அதனால தான் சொல்றேன் நோ நெகட்டிவ் சொல்யூஷன். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தென் இதுல y மட்டும் தனியா பிரிக்கிறேன். ஸோ y ஈக்குவல்ஸ் டூ 63x பிளஸ் 7 டிவைடட் பை 23. ஸோ இங்க முழுக்க முழுக்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் சார். வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த ஈக்குவேஷன் சால்வபிள்னு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா ஆன்சர் இருக்கு. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ட்ரையல் பார் எரர் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம x0 அண்ட் y0 இல்ல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஏதோ ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேங்களா? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். அப்போ எக்ஸுக்கான வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒய்க்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கணும். ஸோ எக்ஸுக்கு வேல்யூ மேபி நம்ம 0 ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லை எக்ஸுக்கு வேல்யூ 1 ரீப்ளேஸ் பண்ணலாம், எக்ஸுக்கு வேல்யூ 2, எக்ஸுக்கு வேல்யூ 3, தென் எக்ஸுக்கு வேல்யூ 4, 5 அண்ட் ஸோ ஆன். எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷன் கிடைச்சாலே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். சப்போஸ் எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு வேல்யூ என்ன சார் ஆகுன்னு பாருங்க. சப்போஸ் எக்ஸுக்கு நம்ம இந்த டேர்முக்கு நம்ம 0ன்னு போடுறோம் இல்லைங்களா சார்? எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன ஆகும்? 7/23 கிடைக்கும். எக்ஸுக்கு 0 போட்டால் 63 இன்ட்டு 0 பை ப்ளஸ் 7/23 போட்டால் 7/23 கிடைக்கும். இது பாசிபிளானா இல்லை, ஏன்னா இது டெசிமல்ல வேல்யூ வந்துடும். சப்போஸ் எக்ஸுக்கு 1 போட்டால் என்ன சார் ஆகும்? 63 ப்ளஸ் 7, அப்போ 70 டிவைடட் பை 23 ஆயிரும். சப்போஸ் எக்ஸுக்கு 1 போட்டோம்னா 63 இன்ட்டு 1 63 ப்ளஸ் 7, 70/23. இதுவும் டெசிமல் சொல்யூஷன். சப்போஸ் எக்ஸுக்கு 2 போட்டு பாருங்க. அப்போ 63 இன்ட்டு 2 ப்ளஸ் 7 போட்டு பார்த்தீங்கன்னா 133 டிவைடட் பை 23. 23 போட்டிங்கன்னா இதுவும் டெசிமல் தான். இதுவும் பாசிபிள் இல்லை. எக்ஸுக்கு 3 போடுங்க. 63 இன்ட்டு 3 ப்ளஸ் 7 டிவைடட் பை 23 போட்டிங்கன்னா இதுவும் டெசிமலில் தான் கிடைக்குது. அப்போ பாசிபிள் இல்லை. ஸோ 196/23 நாட் பாசிபிள். எக்ஸுக்கு 4 போட்டிங்கன்னா 63 இன்ட்டு 4 ப்ளஸ் 7 போட்டிங்கன்னா 259. 259/23 கால்குலேட்டர் செக் பண்ணி பாருங்க. இதுவும் டெசிமலில் கிடைக்குது. பாசிபிள் இல்லை. எக்ஸுக்கு 5 போடுங்க. 63 இன்ட்டு 5 ப்ளஸ் 7 போடுங்க. 322 கிடைக்குது. 322 டிவைடட் பை 23 போடுங்க. ஸோ 322 டிவைடட் பை 23 போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஆன்சர் 14 கிடைக்குது. எக்ஸாக்ட் ஆன்சர் 14 கிடைக்குது. அப்போ எங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தா எக்ஸுக்கு 5 ஒய்க்கு 14ல சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ therefore the solution is x is equal to 5 and y is equal to 14. அதாவது ஒவ்வொரு பர்சன்ஸுக்கும் 14 ஃப்ரூட்ஸாக நம்ம கொடுக்கலாம். ஏன்னா என்ன சொல்லியிருக்கிறோம்? 23 இன்ட்டு ஒய். ஸோ ஒய்ன்றது என்ன சார்? நமக்கு ஒய்ன்றது என்ன டிஃபைன் பண்ணோம்? நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ்க்கு எவ்வளோ பழம் கிடைக்கும், ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ பழம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஸோ 14 ஃப்ரூட்ஸ், ஒவ்வொரு சோல்ஜர்ஸுக்குமே 14 ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ ஈச் ட்ராவலர் இல்லை சோல்ஜர்ஸ், each traveler gets 14 fruits. ஏன்னா ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு ஒருத்தர் செக் பண்ணிங்க. ஸோ நம்ம ஈக்குவேஷன் என்ன சார் கொடுத்துருக்கோம்? 63x ப்ளஸ் 7 இல்லைங்களா? 63x ப்ளஸ் 7 ஈக்குவல்ஸ் டு 23y இருக்கணும். அப்போ 63xக்கான வேல்யூ 5 ப்ளஸ் 7 போடுங்க. RHS 23 இன்ட்டு 14 போடுங்க. ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பாருங்க. 63 இன்ட்டு 5 ப்ளஸ் 7 போட்டிங்கன்னா 322 கிடைக்குது. இந்த பக்கம் 23 இன்ட்டு 14 போட்டிங்கனாலும் அதே 322. ஸோ நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர் என்ன சார்? ஒவ்வொரு சோல்ஜர்ஸுக்கும் 14 ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.